ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். உங்கள் எல்லாருக்கும் பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி பாபாவை வேண்டி வணங்கி இந்த பதிவுக்குள்ளே நாம் போகிறோம். இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது பாபாவுக்கு இன்று வியாழக்கிழமை நடந்த அபிஷேக திருக்காட்சியை தான் உங்கள் கண்ணார கண்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அவருடைய ஆலயத்துக்கு சென்று அவரை வழிபடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்னு சொல்வாங்க. நிறைய பேருக்கு பாபாவை வாரம் போய் கோவிலில் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி ஆசை இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணம் நாம் வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனாலையோ இல்லை வயது முதிர்ந்தவர்களாலேயோ இல்லை ஒரு சில காரணங்களால் ஆலயத்துக்கு சென்று பாபாவை வழிபாடு செய்ய முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு பாபாவே நேரில் வந்து காட்சி தரக்கூடிய அற்புதமான பதிவு தான் இது. உங்கள் வீட்டில் நீங்கள் வீட்லேயே இருந்துக்கிட்டு நீங்கள் பாபாவை அவருடைய அபிஷேகத்தை அவருடைய அற்புதமான இந்த திருக்காட்சியை பார்க்குறதுக்கு பாபா உங்களுக்கு அருள் செஞ்சுருக்கிறாரு. பாபாவின் அருள் ஆசீர்வாதம் நிறைந்த பக்தர்களால் மட்டுமே இப்படி பாபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நாம் எப்பவும் நம்மளுடைய நினைப்பில் பாபாவை முன்னிறுத்தினோன்னா நிச்சயமாக பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். அதுபோல தான் இன்றைக்கி நீங்கள் இந்த அபிஷேக திருக்காட்சியை பார்த்துட்ருக்கிறீங்க. பாபாவை நாம் மனசால் நினச்சா போதுங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம கண் முன்னால் வந்து நிற்பார். அவருடைய லீலைகளுக்கும் அற்புதங்களுக்கும் அளவே கிடையாதுங்க. இதை நாம் சாயி சச்சரியத்தில் நிறைய இடத்துல படிச்சிருப்போம். நாமளே வாழ்க்கையில் நிறைய இடங்களில் சந்திச்சிருப்போம். ஏதாவது மன கஷ்டம்னு சொல்லி நாம் வெளியில் கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம கண்ணில் பாபாவினுடைய ஒரு படம் ஆட்டோவுக்கு பின்னாலேயோ இல்லை ஒரு காருக்கு பின்னாலேயோ பஸ்ஸுக்கு பின்னாலேயோ நம்ம கண்ணில் தென்படும். அப்படி பார்க்கும்போது ஏன் கவலைப்படுற, நான் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லி பாபா கேட்குற மாதிரியும், பாபா நம்மளை பார்த்து ஆசீர்வதிக்கிற மாதிரியும், பாபா நம்மளை பார்த்து புன்னகை புரிகிற மாதிரியும் ஒரு சில நேரங்களில் நமக்கு அமையும். அது கூட பாபாவினுடைய அற்புதம் தாங்க. ஏன்னா நாம் மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அவர் அந்த மாதிரி ஒரு பட ரூபத்தில் கூட வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். இதை பாபா தன்னுடைய சச்சரிதத்திலேயே தன்னுடைய பக்தர்கிட்ட சொல்லியிருப்பார். இந்த மனுஷன் இப்போ என்னை இங்கே வந்து பார்த்துட்ருக்கிறாரு, இவரை நான் முன்னமே பார்த்துருக்கேன்னு சொல்லி அந்த பக்தர் வந்துட்டு குழம்பி போய், என்ன பாபா இப்படி சொல்கிறாரு, நாம் இதுதானே முதல் முறையாக ஷிரடிக்கு வந்து பாபாவை தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குழப்பமாக பாபாவை பார்ப்பாரு. அப்போ அவர் சொல்வார், என்னன்னா பாபாவுடைய படத்துக்கு முன்னால் இவர் பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நமஸ்காரம் பண்ணியிருப்பாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, நம்ம பார்க்கறது படமோ இல்லை இந்த மாதிரி ஒரு பதிவை பார்த்தா கூட நாம பாபாவை பார்க்கறோம்னு நினைக்கிறவங்க கிடையாது. பாபாவுடைய சங்கடங்கள் எல்லாம் காணாமல் போவதை நாம பாபாவை கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றதுங்கிறது கூட பாபாவுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அவருடைய அருள் ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி. தனியா ஒரு நேரம் ஒதுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. பாபாவை நினைக்கிறதுக்கு நீங்க எப்போ என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நேரம் காலம்லாம் இல்லை. அவரை நீங்கள் மனசால் நினச்சாலே போதும், பாபா உங்கள் முன்னால் தோன்றுவார். நீங்கள் அதுக்காக கண்ணு முன்னால் வந்து தோன்றினாதான் நான் நம்புவேன்னு சொல்லி விதண்டாவாதம் பண்ணக்கூடாதுங்க. பாபாவை நீங்கள் மனசால் நினைச்ச அந்த க்ஷணத்திலேயே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அவருடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும். நிச்சயமாக அவர் நம்மளை காப்பாற்றுவாருன்னு நீங்கள் நம்புங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். இன்றைக்கி இந்த பதிவின் மூலமாக பாபாவினுடைய தரிசனத்தையும் பாபாவினுடைய அபிஷேக திருக்காட்சியையும் நீங்கள் கண்டு தரிசிச்சிருப்பீங்க. இந்த பதிவை பார்த்த இந்த நொடி தொடங்கி உங்களுடைய எல்லா சங்கடங்களும் சாய்பாபாவின் அருளோடு எல்லாம் சரியாகுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, நம்பிக்கையோடு இருங்க. பாபாவினுடைய புத்தகங்களை படிங்க. பாபாவை பற்றி யாராவது சொல்கிறாங்கன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. பாபாவினுடைய ஆரத்தி தரிசனம் கோவிலுக்கு போய் பண்ண முடியலன்னா கூட சரிங்க, நீங்கள் உங்களுடைய டிவியிலேயே பாபாவினுடைய தரிசனங்கள்லாம் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வியாழக்கிழமையில் பாபாவினுடைய ஆரத்தியை போட்டுட்டு அவருடைய தரிசனத்தை பார்த்துக்கிட்டு கூடவே சேர்ந்து மெய் மறந்து ஆரத்தியை நீங்கள் பாடி பாருங்களேன். உங்கள் கஷ்டம் எல்லாம் கண்ணுக்கு முன்னாலேயே பறந்தோடி போகிறத உங்களால் பார்க்க முடியுங்க. எது என்ன இருந்தாலும் சரி, என் சாய் என் கூட இருக்காருன்னு நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாதுங்க. பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரணும்னு சொல்லி பாபா கிட்ட நானும் பதிவு
பண்ணிக்கிறேன். பாபா கிட்ட உங்கள் எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த க்ஷணம் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்குங்க. நீங்கள் நம்பிக்கை வைங்க. என்னுடைய பிரார்த்தனையும் பாபாவின் ஆசீர்வாதமும் நமக்கு எல்லா வளங்களையும் வாரி வழங்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.